ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் காரசாரமான ஆட்டுக்கால் பாயா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த காலை நல்லா வாட்டி தான் கொடுப்பாங்க. க்ளீன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சுடு தண்ணியில் போட்டு மேலே இருக்க கருப்பெல்லாம் நல்லா பரண்டி எடுத்துருங்க கத்தி வச்சு. இப்போ அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை குக்கரில் சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட், அப்புறமா கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றி குக்கரில் நல்லா விசில் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 12 விசில் கிட்ட போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க. மெயினாக கால் நல்லா வெந்திருக்கணும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 4 பெரிய வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 5 முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இது மசாலாஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், அதான் மெயின் இந்த குழம்புக்கு. இதை இந்த மசாலாஸில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடு சேர்த்து ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் கீழே இருக்க மசாலாஸ்லாம் நல்லா ஆட்டுக்காலில் ஊட்டி சேர்ந்து கொதிக்கும் போது அதில் மசாலாலாம் கொஞ்சம் இறங்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ சால்ட்டு தேவைப்படும். சால்ட் தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு சிம்லேயே வச்சு இப்படி நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதோட அரோமா சூப்பராக இருக்கும். அப்புறமா லாஸ்ட்டில் மெயினாக 2 கொத்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவையும் உடச்சி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணுங்கள். இது இடியாப்பம், இட்லி, ஆப்பம், மெயினாக பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். For more easy recipes, follow Meera Naisha vlog. Thanks for watching.